இங்கே ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டேன்ப்பா, நான் உனக்கு ஒரு வல்லமை கொடுத்துட்டேன். பிசாசு வரும்போது நீ ஏன் பயப்படுற? அவன் உன்னை பயமுறுத்துற மாதிரி தான் வருவான். அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியுமா? இந்த சகோதரி கிட்ட என்னை ஜெயிக்க கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த அதிகாரத்தை பத்தியே நீ திங்கிங் பண்ண விடாம முன்னாடியே அவன் என்ன செஞ்சிருவான், பிரச்சனைகளை கொண்டு வந்துருவான். நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே பிரச்சனை வரும், கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும், நாளை கழிச்சு பால் காய்ச்சி வச்சிருப்போம், இன்னைக்கே பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவன் முந்துறான். அவன் முந்துறாங்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னாரு, நீ பலவானை முந்தி கட்ட வேண்டும். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம் தெரியுமா? அன்னைக்கு ஒரு போராட்டத்தை வச்சிருப்பான். காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களால அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா எந்திரிக்கும் போதே கரெக்டா போராட்டத்துக்குள்ளதான் முழிப்பீங்க. ஸோ 4 மணிக்கே எந்திரிச்சு இன்னைக்கு நடக்க போகிற எல்லா போராட்டத்தையும் கட்டி, சத்துரு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது, என் வாழ்க்கையில வரக்கூடாது, இன்னைக்கு நான் கட்டுக்கிற இந்த தேசத்தை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி 4 மணிக்கே நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா, பலவான முந்தி கட்டிட்டீங்கன்னா, அவனை நீங்க மேற்கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது அதிகாலை ஜெபம் எவ்வளவு அவசியமானதுன்னு? 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களால போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. அவன் தான் உங்களை ஜெயிச்சிருவான். அதனாலதான் ஆண்டவர் அதிகாலையில இருட்டோட எழுந்து ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கிறார்.